ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டு சாப்பாடு டின்னர் சாப்பிட வந்திருக்கிறேன். இது என்ன ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ளது. ஹோட்டல் வந்து கொஞ்சம் நார்மல் ஆர்டினரி ஹோட்டல் தான், பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் கிடையாது. பட் எல்லா டிஷ்ஷுமே வந்து இருக்குது. ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்னு போட்டு ஃபிஷ் ஃப்ரையில் நிறையா இருக்குது. வாடை 65, நாட்டுக்கோழி ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை, போட்டி, குடல், பாயா வித் இடியாப்பம், இது எல்லாமே வந்து இருக்குதுங்க. பாருங்கள். அதே மாதிரி வந்து பிரியாணியில் வந்து எல்லாமே எல்லா டைப் ஆஃப் பிரியாணி இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ், மினி டிஃபன், இட்லி, பூரி, பொங்கல் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸில் எல்லாமே இருக்குது. எது வேணாலும் வந்து வாங்கிடலாங்க. ஆனால் என்னது இருக்குது ஸ்பெஷல் சொல்லுங்கள். ஸ்பெஷல் என்ன இருக்குது சொல்லுங்கள். சிக்கன் ரைஸ், சிக்கன் ரைஸு, ப்ரான் ஃப்ரைட் ரைஸ். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். ப்ரான் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ரைஸு, பிரியாணி இருக்குது சார். பிரியாணியில் வந்து என்னது இருக்குது? வாடை பிரியாணி, 65 பிரியாணி, வாடை பிரியாணி, 65 பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, எறா பிரியாணி. சரி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஒன்று கொடுங்க. இது அதாவது லெக் பீஸ் வச்சு கொடுங்க. சரி, இருந்துச்சுன்னா பாருங்கள். சரி, இப்போ நம்ம வந்து சிக்கன் பிரியாணி ஒன்று சொல்லியிருக்கிறோம். சிக்கன் பிரியாணி வரட்டு என்னன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து சிக்கன் பிரியாணி வந்துடுச்சுது. அடுத்தாக்கில் சைட் டிஷ்ஷுக்கு வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து சொல்லியிருக்கிறேன். அது இன்னும் வரட்டு வந்ததுக்கப்புறம் அதையும் பார்ப்போம். சரி, இப்போதைக்கு வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணியை வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இப்போ வந்து பிளேட்டில் போட்டாச்சு, இலையில் போட்டாச்சு. நான் வந்து லெக் பீஸ் கேட்டிருந்தேன். அவங்க வந்து கரெக்டாக லெக் பீஸ் வச்சுருக்குறாங்க நமக்கு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லெக் பீஸ் எடுத்து அப்படியே ஒரு கடிப்போம். சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்ப ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, பரவாயில்ல. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண சைட் டிஷ் வந்துடுச்சுது. சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்துருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சூடாக இருக்குது. இப்போ தான் வந்து போட்டிருக்கிறாங்க பெப்பர் ஃப்ரை. நான் காரம் இல்லாமல் வந்து போட சொன்னேன். பெப்பர் காரம் மட்டும் தான் வந்து அதில் வந்து இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இதான் வந்து இன்றைக்கு உள்ள டின்னர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம சேனலும் வந்து க்ரோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.